கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓசியா 14:3 திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுங்கள் என்ற வார்த்தையின்படி நாம் எப்ராஹிமுக்கு தேவனுடைய இரக்கம், நேற்று தினத்திலே கூட லேவி கோத்திரத்திற்கு தேவன் கிடைத்த இரக்கம் சாபம் ஆசீர்வாதமாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். இந்த வழியிலே கூட நப்தலி கோத்திரத்தை குறித்து நாம் பார்க்க கிருபை செய்வாராக. யாக்கோப்பு அதே தகப்பன் நப்தலியை இப்படியாய் வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு அறிவிக்கிறார். ஆதியா 49:21 வாசிக்கும் போது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்கள் வசனிப்பாள் என்று சொல்லப்பட்டது. நப்தலி விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். அவனுக்கு எப்படி ஒரு விடுதலை? அந்த நப்தலி யார் என்று சொல்லி பார்க்கும்போது, யாக்கோப்புடைய ஒரு 6வது ஒரு குமாரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ராக்கேலுக்கு பிள்ளை இல்லாத பட்சத்திலே ராக்கேல் தன் மறுமனை ஆட்டையை யாக்கோப்புக்கு கொடுத்து, மிகுந்த போராட்டத்தோடு என் சகோதரியிடத்திலிருந்து நான் என் கணவரை மீட்டு நான் இந்த பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி அதற்கு நப்தலி என்று பெயர் வைத்தார். அதை வாசிக்கும் போது ஆதியாகமம் 30வது அதிகாரத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகியும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோப்பு அவளை சேர்ந்தான். பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோப்புக்கு ஒரு குமாரனை பெற்றான். அப்பொழுது ராக்கேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தாள் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். மறுபடியும் ராக்கேலின் வேலைக்காரியாகி பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோப்புக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராக்கேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். நப்தலி என்றால் மகா போராட்டமாய் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, தீவிரமாய் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஆனால் அந்த போராட்டத்தோடு காணப்பட்ட அந்த நப்தலியை பார்த்துதான் தேவன் இரக்கமாய் சொல்கிறார். அந்த நப்தலி போராட்டம் நிறைந்தவனாய் காணப்பட்டாலும் கூட அந்த நப்தலி ஒரு விடுதலை பெற்ற ஒரு பெண்மானாய் காணப்படுவாள். இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நப்தலி என்றால் போராட்டம். யாக்கோபின் 6ஆம் குமாரன் பில்கால் மூலமாய் பெற்ற ஒரு பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பில்கால் மூலமாய் 2 பிள்ளைகள் பெறப்பெற்றது. ஒன்று தான், ஒன்று நப்தலி. நப்தலியை ஆண்டவர் எப்படி இரக்கம் பாராட்டி மாற்றினார் என்று சொல்லப்பட்ட போது, நப்தலி ஒரு மனுஷனாய் மாற்றப்பட்டான். நப்தலி ஒரு கோத்திரமாய் அங்கீகரிக்கப்பட்டான். நப்தலி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு சுதந்திரமாய் கொடுத்த ஒரு நாடாய் கூட காணப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் போது நப்தலி என நாடுகளிலே இயேசு போய் பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 9:1-2 வாசிக்கும் போது, ஆகிலும் அவர் செபலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் இதனை முடிந்த காலத்திலிருந்து மேல் 2 நிலைமை ஏனென்றால், இந்த நப்தலி நாட்டு யோர்தான் நதியோரங்களில் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 4:13 வாசிக்கும் போது, நாசரேத்தை விட்டு செபலோன் நப்தலி எனும் நாடுகளில் எல்லை எங்கும் திரிந்து ஆண்டவர் பல காரியங்களை செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நப்தலி மிகுந்த ஒரு போராட்டத்திலே பெற்றெடுக்கப்பட்ட ஒரு மகனாய் காணப்பட்டாலும் தேவன் அவனை ஒரு கோத்திரமாய் அங்கீகரித்து, ஒரு தேசமாய் அங்கீகரித்து, ஆண்டவருடைய கால்கள் அந்த தேசத்தை படும்படி கர்த்தர் அந்த நப்தலி கோத்திரத்தை உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அந்த நப்தலிக்கு அந்த மோசே மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் போது 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அவருடைய இரக்கத்தை பாருங்க. உபாகம் 38:32 வாசிக்கும் போது, போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவன் ஆண்டவருடைய தயவினால் திருப்தி அடைவான். 2வது, அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். 3வது, அவன் மேன்று செய்யும் தென் திசையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லப்படுகிறது. 3 விதமான ஆசீர்வாதங்கள். ஒன்று, கர்த்தருடைய கண்களில் தயை பெறுவான். அது எவ்வளவு ஒரு விசேஷித்தது! மனுஷனுடைய கண்களை தயை பெறுவதை காட்டிலும்
கர்த்தருடைய கண்களிலே எப்படி எஸ்தருக்கு ஒரு தயை கிடைத்தது. அடிமை பெண் அரசான ராணியாய் மாறினாள். தாவீது எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்த போது கூட ஆண்டவர் அவனுக்காக காத்திருந்து அவனை அபிஷேகிக்கும்படி சாமுவேலுக்கு கட்டளையிட்டார். இதெல்லாம் தேவன் கண்களிலே கிடைக்கிற ஒரு கிருபை என்றுதான் சொல்ல வேண்டும். யோசேப்பு குழியிலே போட்ட போது கூட, சிறையிலே இருந்த போது கூட கர்த்தருடைய கண்களிலே யோசேப்புக்கு கிருபை இருந்தபடினால் எகிப்துக்கே ராஜாவாக மாறினதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே கூட கர்த்தர் சொல்கிறார், நப்தலி கர்த்தருடைய கண்களிலே தயை பெற்றிருந்தான். இரண்டாவது, அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். மூன்றாவது, மேற்கு திசையிலிருந்தும் தென் திசையிலிருந்தும் அவனுடைய எல்லைகள் பலுகி பெருகிற்று. இந்த காலை வேளையிலே கூட மிகுந்த போராட்டத்திலே நீ காணப்படலாம், சஞ்சலத்திலே காணப்படலாம். இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு எப்படி விடுதலை என்று சொல்லி உன் ஆத்மா அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார், கர்த்தருடைய கண்களில் உனக்கு தயை கிடைக்கும்படி அந்த போராட்டத்தில் ஒரு ஜெயத்தை எடுப்பாய். நீ அந்த போராட்டத்திற்கு ஜெயம் எடுக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். அது மாத்திரமா, மேல் திசையிலும் தென் திசையிலும் நீ பலியை பெருகத்தக்கதாக தேவன் உன்னை சுதந்திரவாளியாய் வைக்க விரும்புகிறார். கர்த்தரின் தயவினால் திருப்தி அடைவாய். முதல் ஆசீர்வாதம். இன்னைக்கு திருப்தி அடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு யாருக்குமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடையாது. எவ்வளவு சாரீஸ் பீரோல இருந்தா கூட ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடையாது. எவ்வளவு சொத்து இருந்தா கூட இன்னும் வாங்கலாமான்னு தான் யோசிப்பாங்க. எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் இன்னும் சாப்பிடலாமான்னு தான் யோசிப்பாங்க. வயது ஒரு ஜான் இருந்தாலும் கூட இன்னும் முட்டி மோதி சாப்பிட வேண்டும் என்று தான் யோசிப்பார்கள். இன்னைக்கு மனுஷனுக்கு எதிலுமே திருப்தி அடைய மாட்டார்கள். ஆனால் சங்கீதக்காரன் மோசே எழுதின ஒரு சங்கீதம் 90:14 ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிப்புண்டு மகிமை மகிழும்படி காலையிலே உடைய கிருபையினாலே திருப்தியாகும். இன்னைக்கு நமக்கு எதுல திருப்தி கிடைக்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய கண்களில் தயை எதுல கிடைக்கணும் தெரியுமா? எதுல திருப்தி கிடைக்கணும் தெரியுமா? காலையில எழுப்பி அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கும் போது அந்த கிருபைதான் நம்மளை வழி நடத்தக்கூடியதா இருக்கும். லேவியராகமம் 29:19 வாசிக்கும் போது, பூமி தன் கனியை தந்து நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதிலே சுகமாய் குடியிருப்பீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் திருப்தியாய் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். 2 நாளாகமம் 31:10 வாசிக்கும் போது, சாதோக்கின் குமாரனாகிய சீரியா என்னும் பிரதான ஆசாரியர் எசேக்கியாவை நோக்கி, நீங்கள் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கும் போது, இந்த ஆலயத்துக்கு எங்களுடைய மக்கள் தசம பாகங்களை காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்கிறது நிமித்தம் அவர்கள் சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறார்கள், அம்பாரம் நீத்தி இருக்கிறது என்று சொன்னார். நீ தசம பாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையா இருந்து நீ அதை தேவனுக்கு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை திருப்தியாய் வைத்திருப்பார். அவருடைய கண்களில் அநேக காரியங்களுக்கு உனக்கு தயை கிடைக்கும். இன்றைக்கு நீ போராடி கொண்டிருக்கிறாயா? அந்த போராட்டத்தை ஜெயம் எடுக்க முடியாதபடி நீ காணப்படுகிறாயா? ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் குடும்பத்திலே சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கைக்கு செய்கிற பிரயாசங்கள் உன் கரத்திலே நிற்பதில்லை. பிள்ளைகள் நிமித்த போராட்டம். ஆனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்கிறார், நப்தலி ஒரு போராட்டத்தை சகோதரியோடு மேற்கொண்டு பெற்ற ஒரு மகன். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு எப்படி இரக்கம் பாராட்டினார் தெரியுமா? அவருடைய கண்களுக்கே அவன் திருப்தி அடையும்படி. அந்த திருப்தி எப்படி கிடைச்சது? காலையிலே அவன் எழுப்பி தேவனுடைய கிருபையினாலே திருப்தி அடைந்தான். அவன் கைட்டு செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி? அவன் தசமபாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையா இருக்கும்படி சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுக்கும்படி, அம்பாரத்திலே மீதி இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நப்தலி நிறைந்திருப்பான். போராட்டம் போது எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆனால் இந்த இடத்துல இரக்கம், ஆண்டோடைய இரக்கம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? ஆசீர்வாதம் எந்த வழியிலும் நம்ம பெற முடியாது. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். 1 நாளாகவும் 29:11-12 வாசிக்கும் போது, ஐஸ்வர்யம் கனமும் உம்மானை வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் அருளுகிறவர், உன்னுடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எங்களை அதிகமா நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, திக்கற்றவர்களுக்கு எண்ணத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் என்று சொன்னீரே. கடந்த நாட்களிலே அப்பா, எப்ராயிமுக்கு கிடைத்த இரக்கம், ஆண்டவரை கர்த்தாவே லேவி கோத்திரத்துக்கு கிடைத்த இரக்கத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த நாளிலே நப்தலி கோத்திரத்தை ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ராக்கேல் தன் பில்கான் என்ற மண்மணியாட்டியை கொடுத்து தன் சகோதரியை மேற்கொண்டு ஒரு பெரிய போராட்டத்திலே நான் பெற்றேன் என்று சொல்லி நப்தலி என்று பெயர் வைத்தாள். அம்மா,
ஆனால் நீரோ இரக்கம் பாராட்டி நப்தலி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாய், ஒரு கோத்திரமாய், ஒரு நாடாய் மாற்றி ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கிறோமே. அந்த ஆசீர்வாதங்கள் அப்பா, அவனுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைக்கும்படி, அந்த தயை அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தியை கொண்டு வரும்படி ஆண்டவரே நாங்கள் வாசித்தோமே. ஏசப்பா, அது மாத்திரமல்ல, அந்த அவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் நிலைத்திருக்கும் என்று நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, மேல் திசையிலும் தென் திசையிலும் இருந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை தந்தீரேப்பா. ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்தை தந்தீர். அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, சத்துருக்களுடைய கொள்ளையை இவர்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக என் தேவனுக்கு அனுகிரகம் செய்தீர். ஒரு விடுதலை பெற்ற ஒரு பெண்மானாய், வேத வார்த்தைகளை வசனிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினீரே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கூட எப்படிப்பட்ட போராட்டத்திலே நாங்கள் காணப்பட்டாலும் நாங்கள் ஒரு விடுதலை பெற்ற ஒரு பெண்மானாய், தேவனுடைய வசனத்தை ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல, உம்முடைய கண்களிலே அப்பா தயை கிடைத்து திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய குடும்பம் நிலைத்திருக்கு அப்பா. மேல் திசையிலிருந்து பிரத்யேகமான இடங்களை நாம் சுதந்திரிக்க, விசேஷமாய் பரலோக ஆசீர்வாதங்களை, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆண்டவர் எப்படிப்பட்ட தீங்கு நாள் வந்தாலும் உங்களுடைய கூடாரத்தில் எங்களை மறைத்து ஒழித்து வைத்த ஆண்டவரே எங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். தென் திசையிலிருந்து ஆண்டவரே சத்துருக்களுடைய கொள்ளைகளை நாங்கள் பங்கிட்டு கொள்ளத்தக்கதாக சுதந்திரவாணியாய் மாற எனக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த நப்தலி ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேல் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய இரக்கம் இவர்கள் மீது காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இனி அந்த போராட்டத்தை நினைக்காதபடிக்கு ராஜா, அந்த போராட்டத்திலே கடந்து போகிற எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை கிருபை இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.